சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மான்டேக் சிங் அலுவாலியா குழு சந்திப்பு. வருவாயை பெருக்க அமைக்கப்பட்ட மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான 6 பேர் கொண்ட குழு முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை. சென்னையில் முதல்வர் விஜய் முன்னிலையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் 67,452 கோடிக்கு முதலீடுகள். ஒப்பந்தங்கள் மூலம் 1,06,998 பேருக்கு வேலை கிடைக்கும் என அறிவிப்பு. முதலமைச்சரின் புதிய அலுவலகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவை வளாக கட்டிடத்தில் இருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10ஆம் தளத்திற்கு விரைவில் மாறும் அலுவலகம். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணி. தூய்மை பணியாளர்களுக்கு தாவேக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என வழக்கறிஞர் பாரதி பேட்டி. நீங்கள் 24ஆம் தேதி பதில் சொல்லியே தீர வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பஞ்சாப் முன்னாள் துணை முதல்வரும் அகாலிதள தலைவருமான சுக்பீர் சிங் பாதல் மீது மகாராஷ்டிராவில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. நேன்டேட் பகுதியில் குருத்வாரா அருகே மர்மநபர் கத்தியால் குத்தியதில் சுக்பீர் சிங்கும் தாக்குதலை தடுத்த காவலரும் காயம். பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். உடனடி விசாரணைக்கு மகாராஷ்டிரா அரசு உத்தரவு. டெல்லி சங்கீத நாடக அகாடமியின் விருது. தமிழகத்தை சேர்ந்த நடிகரும் திமுக முன்னாள் எம்எல்ஏவுமான வாகை சந்திரசேகர் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வாழ்த்து. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கூடுதல் மனு தாக்கல். ஆகஸ்ட் 12 முதல் 31 வரை தமிழகத்துக்கு விகிதாச்சார அடிப்படையில் வினாடிக்கு 21,413 கனஅடி வீதம் நீர் திறக்க உத்தரவிடக் கோரி புதிய மனு. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை மாநகர் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு. சென்னை விமான நிலையம், சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சுதந்திர தினத்தன்று சென்ட் ஜார்ஜ் கோட்டை சுற்றுவட்டாரத்தில் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு. காலை 6 மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து. 3 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. எதிர்க்கட்சிகளின் கூச்சல், குழப்பத்திற்கிடையே ஒரு சில மசோதாக்கள் நிறைவேற்றம். மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்கவில்லை என எம்பிக்கள் கருத்து. மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் எம்பிக்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்து. இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்த நிலையில் திமுக எம்பி கனிமொழி பங்கேற்பு. உத்தரகாண்ட் மாநிலம் ராம்லீலா மைதானத்தில் தான் பேசிய இடத்தை பாஜகவினர் சுத்தம் செய்ததாக
மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. தீண்டாமை ஒரு பாவச் செயல், அதனை ஏற்க முடியாது என மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கருத்து. பாஜக ஆதரவாளர்களால் தனக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதி ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரானது என மல்லிகார்ஜுன கார்கே காட்டம். தீண்டாமை செயல்களை பாஜக ஆதரிப்பதில்லை என மாநிலங்களவையில் வருத்தம் தெரிவித்தார் JP நட்டா. புதுச்சேரியின் கோரிமேடு பகுதியில் டாக்டர் வீட்டில் கைவரிசை காட்டிய ஆற்காட்டை சேர்ந்த கும்பல் கைது. 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கம் பறிமுதல். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக நெருங்குவதன் எதிரொலி. மேற்கு வங்கத்தில் கடல் அலைகள் சீற்றம். ஜப்பான் உரிமை கோரி வரும் குரில் தீவுக்கு முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புட்டின் நேரில் சென்றதால் இரு நாடுகளிடையே பதற்றம். ஜப்பானியர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் செயல் என்று ஜப்பான் பிரதமர் சனை தகாய்ச்சி கடும் கண்டனம். டானியூப் நதியில் வெளியே தெரிந்த 2ஆம் உலகப் போரின் நாஜி ஜெர்மனி கப்பல். நதியின் நடுவே வெளியிட்டுள்ள அரிய போர்க்கப்பலை நேரில் சென்று ஆவலுடன் பார்வையிட்டு செல்லும் பொதுமக்கள். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் சவால்களை சமாளிப்பார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மேத்யூ ஹெய்டன் நம்பிக்கை.